ரவிச்சந்த். கிரிக்கெட் பார்க்க வந்திருக்க மெரினா பீச்சுக்கு ஃபைனல். ஃபைனலா யாரை பிடிக்கும் உங்களுக்கு? விராட் கோலி. அப்படியா? மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? சுவாரஸ்யமா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா ஆடினாங்கன்னா ஒரு 170க்குள்ள ஆல் அவுட் ஆயினா இந்தியா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியா? ஏன் அதுக்கு மேல போனா அடிக்க மாட்டாங்களா இந்தியா? அடிப்பாங்க, ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தான் சொல்றேன். 250 அடிப்பாங்க இந்தியா. அவங்க bowling டீம் எப்படி டஃபஸ்ட் bowling டீம் நினைக்கிறியா? கேட்சஸ்ல தான் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. சாண்டர் சூப்பரா bowling போடுவாரு. அதான் முத்து ஜான்டின்ற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். ஜான்டி பேர் சொன்னோனே கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அது இந்தியா வந்து அட்டன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும். ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ஸ்டோக் வச்சு ஆடணும். லாஸ்ட் வரையும் ஒரு 50 அடிக்கிற வரையும் வெயிட் பண்ணி ஆடணும். நிறைய நம்ப முடியாத விஷயங்கள். யார் நல்லா ஆடுவான்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ரோஹித் சர்மா கில் நீங்களும் விளையாடலாம். ஜெயிப்புமா இன்னைக்கு? எனக்கு இன்னொரு கமெண்ட் இல்ல, உன்னோட கலீக் சரியாவே விளையாடுறாங்க. இன்னொரு பால் இருக்கு, ரைஃபிள் மறந்துட்டேன். ஜெயிப்போம். என்னப்பா என்ன நடக்குது? இன்னொரு பால் இருக்கு, வேர்ல்ட் கப் ஜெயிச்சா ரைஃபிள் பாவம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஜெயிப்போம். நல்லா போயிட்டு இருக்கு. இந்தியா சைடு தான் இப்போ வரைக்கும் இந்தியா சைடு தான் போயிட்டு இருக்கு. ரச்சின் விக்கெட்க்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நம்ம சேஃபராவே ஜெயிக்கலாம். வருண் ஒன் மோர் ஸ்பெல் அப்படின்னாரு. நீங்க சொன்னது நாங்க உடனே ரோஹித் சர்மா கன்வே பண்றோம்னு சொல்லிட்டோம். அந்த வார்த்தையை நான் காப்பாத்தினா ரோஹித் கிட்ட தான் பேசினேன். இல்ல இது ஸ்பின் பிச், நம்மளே 4 ஸ்பின்னர் வச்சு ஆடுறோம். அவங்க கிட்ட ஸ்பின்னர்னு பார்த்தா சாண்டனர் மட்டும் தான் மெயின் ஸ்பின்னர். அதனால நம்ம மேலதான் சான்ஸ் அதிகம். நம்மளுக்கு தான் சான்ஸ் கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்ல நம்ம துபாயில மட்டும் தான் ஆடிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபேவர் இருக்கு. அதனால சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த வாட்டி நம்ம தான். அது ஆஸ்திரேலியாங்க, இது நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா நம்ப முடியாது. நியூசிலாந்து ஒரு சோக்கர் தான். சோக்கர்ஸ். ஆனா நம்மளும் ஒரு சோக்கர்ஸா இருந்தோம். போன வருஷம் ஜெயிச்சிட்டோம். இந்த வருஷம் நியூசிலாந்து அடிச்சுட்டு நம்ம அந்த சோக்கர் பட்டத்தை வாங்கிடலாம். மாதேஷ் லீவு. இல்ல எது ஒன்றாலும் எனக்கு தான் ஏதாவது ஒரு கால் சொல்லலாம். புரியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான். 30 கிலோமீட்டர்ஸ் ஆவே. எண்ணூர். எல்லாரோட சேர்ந்து பீச்ல பாக்கிறது ஒரு வைப் தானே. ஃபுல் டே. பிடிச்ச அந்த நிலா கேமரா, நிலான்னு சொல்லக்கூடாது இப்ப.